ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் நீதி மய்ய கட்சியின் பரப்புரையாளர்கள் கூட்டம் நடைபெறவே இல்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெபர்சன். விவரங்கள். மக்கள் நீதி மையம் சார்பில் பரப்புரையாளர் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இங்கு சரியாக 11 மணிக்கு இன்று இந்த கூட்டம் நடைபெறும் என்று அந்த மக்கள் நீதி மையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அத்தோடு பத்திரிகையாளர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை கவரிங் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இங்கு யாருமே வராததின் காரணமாக தற்போது இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. காரணம், மக்கள் நீதி மையம் திமுகவுடன் ஆரம்பத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியாவது மக்கள் நீதி மையத்திற்கு கிடைக்கும் என்று கமல் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அந்த நிகழ்வு நடைபெறாமல் போய்விட்டது. மக்கள் நீதி மையம் சார்பில் மக்கள் நீதி மையத்திற்கு திமுக கூட்டணியில் எந்த தொகுதியுமே ஒதுக்கப்படாத ஒரு சூழ்நிலை உருவானது. அத்தோடு என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி போயிருக்கக்கூடிய நடிகர் கமலஹாசன் தொடர்ந்து படப்பிடிப்புகளிலையும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலையும் திரைப்படம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளிலையும் கமலஹாசன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் கமலஹாசன் இந்த தேர்தலில் எப்போது எந்தெந்த தொகுதியில் சென்று பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்கு அவருடைய கட்சியினுடைய பிரச்சார பீரங்கிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் இங்கு ஒருவர் கூட வராததின் காரணமாக அந்த நிகழ்ச்சி முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக தேர்தல் என்றாலே ஒவ்வொரு கட்சி அலுவலகத்திலேயும் பரபரப்பாக ஒரு சூழல் காணப்படக்கூடிய நிகழ்வை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதிமுக, திமுக, பாமக, தேமுதிக என அனைத்து கட்சி அலுவலகமுமே பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. ஆனால் மக்கள் நீதி மையம் கட்சி தலைமை அலுவலகம் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் ஒரு நபர் கூட இல்லாமல் காத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அதே போல கமலஹாசன் வழக்கமாக பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பிரச்சார வாகனம் துருப்பிடித்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது. நான் பார்க்கக்கூடிய இந்த வாகனம் தான் கமலஹாசன் ஆரம்பத்தில் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தி வந்த வாகனம். இந்த வாகனத்தில் தான் அவர் முதலாவதாக கட்சி தொடங்கிய உடனேயே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக பயன்படுத்திய இந்த வாகனம். ஆனால் இங்கு யாருமே வராமல் கட்சி அலுவலகம் ஒருபுறம் காற்று வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அதே நிலையில் அவர் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய இந்த வாகனமும் திருப்பிடித்து போய் பயனற்ற நிலையில் இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. மக்கள் நீதி மையத்தை பொறுத்த அளவில் அவர் கமலஹாசனுடைய முடிவு தவறானது என்று அவருடைய ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள். அதன் காரணமாகவே இங்கு யாருமே வராமல் தற்போது கட்சி அலுவலகம் காத்து வாங்கக்கூடிய நிலையில் அவருடைய பிரச்சார வாகனமும் இந்த நிலையில் துருப்பிடித்து காணப்படுகிறது. அதே போல மேலும் வரக்கூடிய நாட்களில் கமலஹாசன் பிரச்சாரத்தை எங்கெங்கு மேற்கொள்ள இருக்கிறார் என்ற அட்டவணை போட தெரியாமல் தற்போது மக்கள் நீதி மையத்தினர் திணறி போயிருக்கிறார்கள். காரணம், அவருடைய கட்சியில் கமலஹாசன் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதற்கான அட்டவணை போடக்கூடிய ஆரம்ப கட்ட பணியே முடங்கி போயிருக்கிறது. ஆகவே கமலஹாசன் எங்கெங்கு போய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார், எப்படி பிரச்சாரம் மேற்கொள்ள போவது என்பதெல்லாம் தெரியாமல் அவர்கள் திணறி போயிருப்பது இங்கு நடந்து முடிந்திருக்கக்கூடிய, அதாவது இன்று பரப்புரையாளர்கள் கூட்டம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நடைபெறாமலேயே முடிந்திருக்கிறது. அந்த அளவுக்கு கமலுடைய மக்கள் நீதி மைய கட்சியினர் அதிருப்தியில் இருப்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது, அடுத்த கட்டமாக மக்கள் நீதி மையத்தினுடைய நிர்வாகிகளை சமாதானப்படுத்துவதற்கு கமலஹாசன் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பது ஒருபுறம் இருக்க, இன்று கமலஹாசன் இந்த நிகழ்வை நேரடியாக வந்து ஒருவேளை நடத்தி இருந்தால் அதில் சில நிர்வாகிகள் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று கருத்து தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் கமலஹாசனோ மறுபுறம் இளையராஜாவின் பயோபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறை படமாக்கக்கூடிய பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்வுக்கு சென்று அங்கு அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். ஆகவே அந்த நிகழ்வில் கமலஹாசன் கலந்து கொள்ள சென்றுவிட்டு கட்சியினரை ஒருபுறம் இங்கு வேலை பார்க்க அழைத்திருக்கிறார். ஆனால் கட்சியினரோ நீங்கள் படத்திற்கு சென்று விடுகிறீர்கள், தேர்தல் நேரங்களில் கட்சியினோடு கூட்டணி என்று அறிவித்துவிட்டு எந்த தொகுதியும் நமக்கு கிடைக்காத நிலையில் எந்த பயனும் இல்லாமல் நாங்கள் மட்டும் ஏன் மக்கள் நீதி மையத்திற்காக உழைக்க வேண்டும் என்பது போல இன்று நடக்க வேண்டிய பரப்புரையாளர்கள் கூட்டத்திற்கே வராமல் அவர்கள் புறக்கணித்திருப்பது மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அடுத்ததாக ஒருவேளை
இவர்கள் இந்த கூட்டணிக்கு பிரச்சாரத்திற்கு மேற்கொள்வதற்கு மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக கூட்டணி கட்சியினரிடமே நீங்களே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள், உங்களுக்கு எங்கு வேண்டுமானால் பிரச்சாரம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், அங்கு வந்து நான் பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடுகளை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கமல் ஒரு முடிவை எடுப்பதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.